Hi friends, welcome back to Mutran Structures. தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த வாட்டர் சப்ளை இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரௌண்ட் ஒரு 2500 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸாக்டாக சொல்ல போனால் 2455 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போத் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் ஜூனியர் இன்ஜினியரிங்க்கு. ஓகேங்களா, இதில் மெக்கானிக்கல் இருக்குது, ட்ரிபிள் இருக்குது. மெக்கானிக்கல் ட்ரிபிளுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ரொம்ப கம்மி. ஓகே, ஏன்னா சிவிலை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேங்களா, இந்த வீடியோட மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங் சிவிலுக்கு டெஸ்ட் சீரீஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பரும் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா இனிமேல் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா, நாங்கள் ஒன்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கே தெரியும், நம்மளோட சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ் ஒன்லி ஃபார் சிவில் இன்ஜினியர். இதில் பேப்பர் 1க்கு மட்டும்தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, பேப்பர் 1க்கு மட்டும்தான் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, நல்லா நான் போச்சுங்க. திஸ் ஒன்லி ஃபார் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில். ஏன்னா நமக்கே தெரியும், இப்போ ஜூனியர் இன்ஜினியரிங்கில் தான் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியரிங் தான். இப்போ ஆரம்பிக்கிறது ஜூனியர் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஆரம்பிக்கிறது இது வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் சிவிலுக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ லெவல் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் எடுப்போம். நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரியஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த 15 டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 15. ஓகே, ஃபுல் கவரேஜ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஓகே, 6 மாடல் எக்ஸாம். நம்ம 200 கொஸ்டின்ஸ் எந்த யூனிட் 10 யூனிட்லையுமே மிக்ஸ் பண்ணி கேட்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 6 கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனிட்டாக. ஓகேங்களா, இப்போ ஒன்று மேபி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்குது. 2 யூனிட்டும் சேர்ந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்போம். அது 200 கொஸ்டின் இருக்கும். ஒரு தியரி பார்ட்டும் ஒரு ப்ராப்ளமெட்டிக்ஸ் யூனிட்டும் அந்தமாரி கேட்போம். ஒரு தியரி யூனிட்டாக இருக்கும், ஒன்று ப்ராப்ளமெட்டிக் யூனிட்டாக இருக்கும். அதுலேருந்து 2 கொஸ்டின், அது 5 டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 யூனிட் டெஸ்ட் அப்படிம்பாங்க. 5 யூனிட்னா ஒரு 5 தியரி யூனிட்டாக எடுத்துக்குவோம், 5 ப்ராப்ளமெட்டிக் யூனிட்டாக எடுத்துக்குவோம். அது ரெண்டுத்தையும் ஸ்பில் பண்ணிவிட்டு ஒரு 4 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா உங்களோட டெஸ்ட் சீரியஸ் ப்ரீவியஸ்லேருந்து உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க தெரியும். வி ஹவ் ஃபாலோயிங் தி ஒன்லி குமுலேட்டிவ் பேட்டர்ன் ஒன்லி. ஓகே, குமுலேட்டிவ் பேட்டர்னில் மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதேமாதிரி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இதுக்கு எல்லா டெஸ்ட்டுக்குமே இருக்கும். முன்னாடியே சொல்லிடுறோம். ப்ராப்ளமேட்டிக் கொஞ்சம் கான்செப்ட் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே, ஏன்னா ஒரு 200 கொஸ்டின்ஸை நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் 4 ஹவர்ஸ் வந்துடும். ஓகேங்களா, எல்லா டெஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக டிஸ்கஷன் வீடியோ இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்லிவிடுவோம் எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ப்ரீவியஸாக எதுக்கு நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். இங்கே கொடுத்துருக்கோம் பேப்பர் 1 மட்டும்தான். பேப்பர் 1ல் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சென்டரில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. அதில் இருக்கிறதா மேக்ஸ் இதாக இருக்கும். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் மெயின் அப்ஜெக்ட் யாருக்கு அப்படின்னா, நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போய்ட்டு நல்லா ப்ராப்பராக வந்து சென்டருக்கு போய் படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன்னா ஃப்ளெக்சிபிள் டைம் தான். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூனிட் 1 யூனிட் 2 டெஸ்ட் எப்படி வேணாலுமே எந்த டைமில் வேணாலும் ஃப்ளெக்சிபிள் டைமில் எழுதிக்கலாம். நாங்கள் ஆப்பில் டெஸ்ட் வைக்க மாட்டோம். ஒன்லி ஃபார் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதான் இதோட இந்த மெயின் இது. ஏன்னா நாங்கள் ஆப்பில் வச்சோம்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஒரு 16 ஹவர்ஸ்க்குள்ளே எழுதிடணும், 10 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதினீங்க அப்படின்னா நீங்கள் ரிவிஷனுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருங்க. இதோட இது எவ்வளோ அப்படின்னா 399 ருபீஸு. அப்படி வில்லிங் இருக்குது அப்படின்னா இதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, கீழே ஒரு கூகுள் ஃபார்மு நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் டெலகிராம்லேயே ஆட் பண்ணி விட்ருவோம். ஓகே, டெலகிராம் குரூப் இருக்கும், ப்ரைவேட் டெலகிராம் குரூப்பு, அதில் ஆட் பண்ணிடுவோம். அதுலேயும் நாங்கள் கொஸ்டின் போஸ்ட் பண்ணுவோம். உங்கள் மெயிலுக்குமே நாங்கள் கொஸ்டின் சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதோட ஃபியூச்சர்ஸ் தான். நெக்ஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்படி உங்களுக்கு பில்லிங் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நாங்கள் டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகேங்களா, இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவிலுக்கு. ஓகே, அந்த 201ங்கிறது கோடு. ஓகே, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங்க்கு மட்டும். இதுக்கு யார் எலிஜிபிள்னு உங்களுக்கே தெரியும். டிப்ளமோ மட்டும் முடிச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள், டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், டேரெக்டாக இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 1344. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 700 போஸ்டிங்னா, பட் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங் வந்து ரொம்ப அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் டைரக்டர் ஆஃப் த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து 257 வேகன்சி. அதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு, டிராப்ஸ்மேன். ஓகே, முனிசிபாலிட்டியில் அரௌண்ட் ஒரு வேகன்சி, ஓவர்சீஸில் முனிசிபல் அண்ட் டவுன் பஞ்சாயத்து அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் டவுன் அண்ட் பிளானிங் ஜூனியர் இன்ஸ்பெக்டரில் இதுக்கு வந்து 102, ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு 367. இதிலே பார்த்துங்க. அதேமாதிரி டுவார்ட் போர்டில் 24 வேகன்சி தான் கேட்டிருக்காங்க.
இது வந்து டிடிபி டைரக்ட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்தில் இவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி. கிரேட் சென்னை கார்பரேஷனில் 11 வேக்கன்சி. இது எல்லாமே ஒன்லி ஃபார் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் போஸ்டிங்க்கு மட்டுமே. ஓகேங்களா, இது நம்ம அந்த ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நமக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து எடுத்தது தான் இது ஓல்டு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, புதுசாக இந்த வந்த நோட்டிஃபிகேஷன் இதிலேருந்து இப்போ எக்ஸாம்பிள் ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதில்ல. ஓகேங்களா, இதை விட்டுருங்க. இங்கே இந்த இதிலேருந்து எடுத்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி, இதில் வேக்கன்சி ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 344 இருக்கும். ஓகேங்களா, கவுண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, ஜூனியர் இன்ஜினியரிங்க்கு மட்டும். ஓகே, எங்களோட த டெஸ்ட்டோட ஃபியூச்சர் சொல்லிடுறோம். ஓகேங்களா, எங்களோட த டெஸ்ட்டு ஃபியூச்சர் சொல்லிடுறோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், டிப்ளமோ லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நாங்கள் இது பண்ணுறோம். ஓகே, ஏன்னா இது ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங் அப்படிங்கிற டெஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் கவர் பண்ணுவோம். இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் ப்ராப்ளமேட்டிக் யூனிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் தியரி. ஓகேங்களா, இது 2 வீட்லையும் சேர்த்து 200 கொஸ்டின் இருக்கும். இது நார்மலாக இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி தான் இந்த ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒன்று ப்ராப்ளமேட்டிக், ஒன்று தியரியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங் சர்வேயிங். ஓகே, ஒரு ப்ராப்ளமே ஒரு தியரி. டெஸ்ட் 4ல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் எஸ்டிமேஷன் காஸ்டிங்கு. டெஸ்ட் 5ல் த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங். அப்போ இதில் எல்லா யூனிட்டுமே கவர் ஆகிடும் ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட்டில். ஆனால் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே குமுலேட்டிவ் பேப்பர் 2 யூனிட்டாக இருக்கும். டெஸ்ட் 6 and 7 பார்த்தீங்க அப்படின்னா 5 யூனிட்டாக கவர் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே ப்ராப்ளமேட்டிக்ங்க. ஓகே, இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஹைட்ராலிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. ஓகேங்களா, இதில் இருந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ், இதுவும் குமுலேட்டிவ் பேட்டர்ன் எகெயின். ஓகேங்களா, அடுத்தது இது தியரி பார்ட், தியரி யூனிட். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் தியரி மீன்ஸ் கொஞ்சம் கான்செப்டலாக கேட்பாங்க, கொஞ்சம் வேல்யூஸாக கேட்பாங்க, கொஞ்சம் டெஃபினேஷனாக கேட்பாங்க. அதனால் தியரி அப்படின்னா இதுலேருந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே பேட்டர்னில் இன்னொன்று. ஓகே, இது நார்மலாக டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் அதர் ஸ்டேட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுப்போம். இது வந்து அன்னானிவர்சிட்டி இதில் இருக்கும். இது அன்னானிவர்சிட்டி அப்படின்னா இதுக்கு முன்னாடி அன்னானிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரேட் சென்னை கார்பரேஷன், அதுக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுலேருந்து கொஸ்டின் பேப்பர் அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அதுலேருந்து எடுத்திருக்கோம் இந்த இது. ஓகே, அதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே மாடல் கொஸ்டின்ஸ் தாங்க. இங்கே மாடல்னால் 10 யூனிட்ஸுமே எக்ஸாம் இது எல்லா 10 யூனிட்லையுமே கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, இது அன்னானிவர்சிட்டி பேட்டர்னில் இருக்கும், சம் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் இருக்கும். ஏன் அன்னானிவர்சிட்டின்னு சொல்கிறேன்னா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறது அன்னானிவர்சிட்டி. ஓகேங்களா, சிலபஸ் வேணால் டிஎன்பிஎஸ்சி சிலபஸாக இருக்கலாம், எக்ஸாமினேஷன் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுற போங்க எல்லாமே த்ரூ அன்னானிவர்சிட்டியிலேருந்து தான் நமக்கு பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதனால் நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு டான்செட் கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கனாவே தெரியும். ஓகேங்களா, ஓரளவு டிஎன்பிஎஸ்சிக்கு மேலே இருக்கும், கேட் எக்ஸாமுக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். அது இன்பிட்வீனில் தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதாங்க இந்த 15 டெஸ்ட்டோட இந்த ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதையும் ஃபில் பண்ணிக்கங்க. அப்படி வேணும் அப்படின்னா இந்த ஷெடியூலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜூனியர் டெஸ்ட் சீரிஸோட ஃபியூச்சர் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் பேப்பர் 1 மட்டும்தாங்க. ஓகே, டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் தான். டெஸ்ட் கொஸ்டின் வில் பி சென்ட் த்ரூ யுவர் மெயில் ஐடி ஆர் டெலகிராம் குரூப்புக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். டெஸ்ட் ஆர் அண்ட் குமுலேட்டிவ் அப்ரோச் தான் உங்களுக்கே தெரியும். ஓகே, கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் கரிக்குலம், நமக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அதில் தான் கொஸ்டின் பேப்பர் எடுப்போம். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த சொன்னோம்ல இந்த 10 யூனிட்ஸு இந்த சாப்டருக்குள்ளே தான் நாங்கள் கொஸ்டின்ஸ் எடுப்போம். ஓகே, டெஸ்ட் வில் பி கண்டக்டட் பேப்பர் ஃபார்மேட் வித் ஃப்ளெக்சிபிள் டைம். உங்களுக்கு மெயிலுக்கு ஓகேங்களா இந்தமாரி கொஸ்டினாக நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, இந்தமாரி ஒரு கொஸ்டினை சென்ட் பண்ணிவிடுவோம். எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். ஓகே, இந்தமாரி உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, இந்தமாதிரி கொஸ்டின்ஸ் பேப்பர் சென்ட் பண்ணிவிடுவோம். சென்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, டெஸ்ட் கொஸ்டின் இங்கிலீஷில் மட்டும்தான், தமிழில் எங்களுக்கு டைம் கிடையாது, அதனால் இங்கிலீஷில் மட்டும்தான் கொஸ்டின்ஸ் கேட்குறோம். கொஸ்டினாக டிஸ்கஷன் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணும். ஓகேங்களா, இது அப்லோட் பண்ணுறது ப்ரைவேட்டில் தான் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியாது. ஓகே, டெஸ்ட் பேட்ச் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ டிஸ்கஷன் தெரியும். ஓகே, அப்படி ஒரு பில்லிங் இருக்குது அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த ஜிபேக்கு பே பண்ணிங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் ஓகே பே பண்ணதை வாட்ஸ்அப்பில் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பும் உங்கள் மெயில் ஐடியும் ஆட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இதுதான் டெஸ்ட்டு சீரியஸ்க்கான இந்த பேட்டர்ன். நெக்ஸ்ட் அடுத்தது நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே ஒரு பேப்பர் ஓகேங்களா இங்கே ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பரும் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகே, அது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த வாட்டர் சப்ளை அதுக்கான டெஸ்ட் சீரியஸ்க்கான ஜூனியர் இன்ஜினியர், டிராப்ஸ்மேனு, இது ஒர்க் இன்ஸ்பெக்டர், இதில் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஓகே, இது ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, நோ இஷ்யூ.
ஓகேங்களா? முதல்ல இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து டிப்ளமோ லெவல்ல இப்படி தான் கொஸ்டின்ஸ் பேப்பர் கேட்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகேயா? நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. அதுக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் இந்த ஒரு ஆன்சர் கீயும் நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம். ஓகே, இதுக்கான ஆன்சர் கீ என்ன அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஓகே, நீங்கள் செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுங்கள். செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, திஸ் ஒன்லி ஃபார் ஜூனியர் இன்ஜினியரிங் டிப்ளமோ லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். கொஸ்டின் தெரியல, ஆன்சர் தெரியலையா, ஒன்றும் இல்லை, புக் எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை நான் சும்மா ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி எழுதி பார்க்குறேன் அப்படின்னாலும் இந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை டவுன்லோட் பண்ணி எழுதி பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கான ஆன்சருமே நாங்கள் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகே, இந்த ஹைலைட் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்சர். இப்போ ஒரு 100 கொஸ்டின்ஸ் மட்டும் மாடல் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சீரியஸ் வேணும் அப்படின்னா இது பண்ணிங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸாமினேஷன் மேபி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சண்டே தான் நாங்கள் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். மண்டே வந்து உங்களுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணுவோம். ஓகே, வீக்லி நீங்கள் இதுமாரி பிளான் பண்ணிக்கிங்க. சரி, பிளான் பண்ணலான்னாலும் உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி கொஸ்டினையும் செக் பண்ணிக்கலாம், ஆன்சரையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் அப்படி வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட், வாட்ஸ்அப் இதே நம்பர் தான், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். ஓகே, டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.